13வது அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இயேசு அவங்க சொந்த ஊருக்கு போறார். ஏன்னா யோசேப்பை நாம் நம்புவது, புனித யோசேப்பை ஏற்றுக்கொள்வது, புனித யோசேப்பை புரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இயேசு சொந்த ஊருக்கு போறார், அங்க பேசுறார். 54வது வசனத்தை வாசிங்க. இயேசு போதிக்கிறதை கேட்டு, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். இது மாதிரி ஒரு போதனை இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே. அவ்வளவு வல்லமையாக ஞானமிக்க போதனை. இயேசுவை பார்த்து ஆச்சரியம். இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இவர் சாதாரண ஆள் இல்ல, இப்படி ஒரு போதனையை கொடுக்கிறதா இருந்தா இவர் உண்மையிலேயே கடவுளுடைய ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறார். ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தை பாருங்க, வாசிங்க. பாருங்க, இயேசுனுடைய வியத்தகு செயல்களை பார்த்தவர்கள் எங்க இருந்து இந்த வல்லமை வருது, எங்க இருந்து ஞானம் வருது, அவங்களுக்கு ஒரு இடரல் உருவாகிறது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, இவர் தச்சர் யோசேப்பின் மகன் அல்லவா. அடுத்து வாசிங்க. பாருங்க, இயேசுவை பார்க்கறாங்க, அவருடைய வியத்தகு வார்த்தைகளை செயல்களை பார்க்கறாங்க. ஆனா நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? அவர்களுக்கு இடரலா இருப்பது யோசேப்பு மரியாவும். யோசேப்பு மரியாவை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம யோசேப்பு தானே, நம்ம மரியா தானே அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அவர்களுடைய நம்பிக்கை வீணாகிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இடரல் பட்டார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி இடரல் படுவதற்கு, நல்லா கவனிக்கணும், இயேசுவை நம்ப முடியாமல் போவதற்கு, இயேசுவை புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் யோசேப்பை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் மரியாவை புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான வசனம். அதுக்கு அடுத்து வாசிங்க. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல. ஏன்னா ஏன் கடவுள் யோசேப்பை கொடுத்தார், ஏன் கடவுள் மரியாவை கொடுத்தார், அந்த குடும்பத்தில் ஏன் இயேசுவை கொடுத்தார் என்கிற கடவுளுடைய மறை உண்மை, அவருடைய திட்டம் அவர்கள் அறியாததால், ஏற்றுக்கொள்ளாததால், இடரல் பட்டதால் அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கவில்லை. எனவேதான் யோசேப்போடு நாம் கொண்டிருக்கிற தோழமை உறவு, அந்த பக்தி இருக்கிறது, அது இயேசுவை அதிகமாக புரிந்து கொள்ளும்படியாக, நம் இயேசுவை அதிகமாக நம்பும்படியாக, இயேசு நம் வாழ்விலே செயல்பட நமக்கு. நீங்க அதே மாதிரி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. வாசிங்க, 42 வாசிங்க, 41 வாசிங்க, அதை வாசித்துட்டு வாசிங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, முணுமுணுக்கிறாங்க. பாருங்க, மத்தேயு 13 வாஸ்தம், இயேசுவினுடைய வார்த்தை, அவருடைய வல்லமையை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க இடரல் படுகிறார்கள். இங்க அதே மாதிரி இயேசு சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. அந்த யூதர்கள் அதை கேட்கிற போது இடரல் படுகிறாங்க. ஏன் இடரல் படுறாங்க? அடுத்து வாசிங்க. பாருங்க, திரும்பியும் இயேசு விண்ணகத்திலிருந்து வந்த உணவு. விண்ணகத்திலிருந்து உணவு எது?
விண்ணகத்திலிருந்து வந்த உணவு எது? இயேசுதான். உங்களுக்கு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு எது? எப்படி? நீங்க ஒவ்வொரு நாளும் திருப்பலியில விண்ணகத்திலிருந்து வந்து இறங்கி வந்த உணவை உட்கொள்றீங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அப்பா ஆண்டவா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று இயேசு சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் யோசேப்பையும் மரியாவையும் பார்த்தார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும். இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, யோசேப்புக்கும் இந்த உணவுக்கு என்ன சம்பந்தம்? விண்ணகத்திலிருந்து வந்த உணவுக்கும் நீங்கள் திருவிழா கொண்டாடுகிற யோசேப்புக்கு என்ன சம்பந்தம்? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 3 வாசகம் இருக்குது. முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் இருந்து, 2வது வாசகம் திருமுகங்கள்ல இருந்து, 3வது வாசகம் சத்தமா சொல்லுங்களேன். பிரியாணி உண்டுல பாரு, அதனால நீங்க சத்தமா சொல்லலாம். முடிஞ்சு பிரியாணி இருக்கு. 3வது வாசகம் எதுல? எதுக்கு 3 வாசகம்? ஏன்னா நம்முடைய திருச்சபை என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் ஒளியில் வாசிக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டை போட்டு தனியா பார்த்தா அர்த்தம் கிடையாது. ஏன் ஆதாம் அர்த்தம் கிடையாது, ஏன் ஏசாயா, ஏன் பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ வரலாற்றுல வாழ்ந்தாங்க போனாங்கன்னு போயிரும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஒளியில் நீங்கள் பார்க்கிற போது திருச்சபை தான் சொல்லுது. அதனாலதான் நீங்க நற்செய்தியை வாசிக்கும் போது அதை பழைய ஏற்பாட்டு முதல் வாசகத்தின் ஒளியில பார்க்கணும். இப்ப யோசேப்பை பற்றி இடரல் படுறாங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு, அதுக்கு யோசேப்புக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். 41வது அதிகாரம் தொடக்க நூல்ல. ஏன்னா தொடக்க நூல்ல முக்கியமான ஆள், ஆதி ஆகமத்தில் முக்கியமான ஆள் ஆபிரகாம் இல்ல. தொடக்க நூல்ல முக்கியமான ஆள் யோசேப்பு. 13 அதிகாரம் யோசேப்புக்கு. தொடக்க நூல்ல மிக முக்கியமான ஆள். அப்ப அந்த யோசேப்பை நாம் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்போடு இவருடைய ஒளியில் அவரை பார்க்கிறோம். அந்த யோசேப்புக்கு என்ன வேலை? கடவுள் என்ன வேலையை கொடுத்தார்? 41வது அதிகாரம் 48, 49வது வசனத்தை வாசிங்க. 48, 49. பாருங்க, அந்த யோசேப்பு கடவுள் என்ன பணி கொடுத்தார்னா, நாட்டிலே பஞ்சம் உண்டாகும், மக்கள் உணவு இல்லாமல் இருப்பார்கள். அப்ப யோசேப்பை எதுக்கு கடவுள் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போனார்? எல்லாமே கடவுளுடைய திட்டம் தானே. நீங்க எப்ப கடவுளை ஏத்துக்கிட்டீங்களோ, கடவுள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரோ, அப்ப நடக்கிறதெல்லாம் விபத்து கிடையாது. நடக்கிறதெல்லாம் விபத்து கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, ஏன் தான் இங்க வந்து நான் வந்திருக்கணும், கல்யாணம் முடிஞ்சப்பறம் சொல்லுவோம் சில நேரங்கள்ல. இல்லை இந்த அப்பா அம்மாவுக்கு ஏன் நான் பிறந்தேன், என்னைய கொண்டாந்து இங்க கட்டி கொடுத்தாங்க, மதுரையில இருந்து வந்தாங்க, மானாமதுரையில இருந்து வந்தாங்க, எல்லா இடத்துல வந்தாங்க, கடைசியில கொண்டாந்து இங்க கொண்டாந்து போட்டாங்க. ஏன் நீங்க கொண்டாந்து போட்டிருக்காங்க? எங்க அப்பா அம்மா செஞ்சது தலை விதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யோசேப்பை பாதுகாப்பு ஏன்யா கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவரையா வித்தாங்க? கூட பிறந்தவங்கள்லாம் சேர்த்து எகிப்துல வித்தாங்க. கடவுளுடைய திட்டம். நீ வேற எங்கேயாவது போயிருந்தா வேற மாதிரி ஆயிருப்ப. அதனாலதான் இந்த ஊர்ல, இந்த இடத்துல, இந்த வீட்டுல இவருக்கு கணவனா, இவருக்கு மனைவியா கடவுள் ஒண்ணு வச்சிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். அது இப்ப தெரியாது. எப்ப தெரியாது? தாலி கட்டி சண்டை போட்டு அடி வாங்கும் போது தெரியாது. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரியும், கடவுள் ஏன் ஒண்ணு எங்க கொண்டு வந்தார். என் வாழ்க்கையில இருந்து நிறைய நிகழ்ச்சி சொல்லலாம். யோசேப்பை எகிப்துக்கு ஏன் கொண்டு போனார்? அடிமையாக ஏன் விற்கப்பட்டார் என்றால், அங்கே உணவை சேகரித்து பாதுகாக்க வேண்டும். அதான் யோசேப்புக்கு கொடுத்த பணி. நீ உணவை அங்கே சேகரித்து பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு. கனவுல தூதர் தட்டி எழுப்பி யோசேப்புக்கு என்ன சொன்னார்? உன் மனைவியையும் குழந்தையும் தூக்கி கொண்டு குருவி குலத்துக்கு போவா. எங்க போனோம்? எகிப்துக்கு போ. பாருங்க, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்துக்கு போகிறார். அது கடவுளுடைய திட்டம்.
ஏன் சும்மா கிடந்த மரியாவையும் குழந்தையும் எழுப்பிட்டு, எகிப்து எவ்வளவு தூரம், 300 மைலுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் இருக்கு, அங்க 2 பிள்ளையை தூக்கிட்டு, பச்சை பிள்ளையை தூக்கிட்டு போக சொல்றாங்களே, என்ன காரணம்? எப்படி பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்துக்கு உணவை சேகரிக்க, அந்த உணவை காப்பாற்ற போனாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்துக்கு போகிறார். ஏனென்றால் அந்த குழந்தை இயேசு. லூக்கா 2:7 மாதா அந்த குழந்தையை தூக்கி தீவன தொட்டியில போட்டாங்க. நம்ம பல தடவை வாசிச்சிருக்கோம். லூக்கா 2:7 வாசிங்க. தீவன தொட்டியில, மாட்டு துளத்துல இடம் இல்லையா? ஏன் தீவன தொட்டியில போட்டாங்க? என் மகன் உணவாக போகிறார். தீவன தொட்டிங்கிறது சாப்பாட்டு பாத்திரம். மரியா தன் வயிற்றிலே மாவாக பிசைந்து உருவாக்கி அந்த அப்பத்தை தீவன தொட்டியிலே போடுகிறார். யோசேப்பு அந்த உணவை எகிப்தில கொண்டு போய் காப்பாற்றி பாதுகாத்து, உலக மக்கள் எல்லாருக்கும் விண்ணிலிருந்து வந்த உணவு என்று பாதுகாத்து கொடுத்தவர் யோசேப்பு. இயேசுவுக்கே புகழ். அதை இவங்க புரியல. இந்த யோசேப்புக்கு என்ன வேலைன்னு புரியாததுனால விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் கடவுள் எப்படி பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு என்று ஒரு திட்டம், அவர் சகோதரர்களோடு வாழ்வது அல்ல, யாக்கோபின் பிள்ளைகளாக இருப்பது மட்டுமல்ல, மீட்பின் திட்டத்தில் இடம் இருக்கிறது. அதே போலதான் இயேசுவின் வளர்ப்பு தந்தைக்கு இயேசுவை வளர்க்கிறது மட்டும் இல்ல, அவரை இந்த உலகத்துக்கே உணவாக கொடுக்கக்கூடிய பொறுப்பை, பாதுகாக்கிற பொறுப்பை, வளர்க்கிற பொறுப்பை கடவுள் கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 52வது வசனம். லூக்கா நற்செய்தி 1:52. அன்னை மரியாளுடைய பாடல், அன்னை மரியாளுடைய பாடல் நம்ம வாசிக்கிறோம். அன்னை மரியாள் கடவுளை நன்றி செலுத்தி போற்றி புகழ்ந்தார். அன்னை மரியாளுடைய உள்ளத்துல கடவுளுடைய வார்த்தை இருந்தது. இது கடவுளுடைய வார்த்தை, பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தையை மரியாள் செபிக்கிறார். யாரு? இயேசுவோட அம்மா. அது 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 52வது வசனம். இப்ப இயேசு அவரா வாழ்ந்தாரா? அவரை வளர்த்தாங்களா? இயேசு வளர்க்கப்பட்டாரா? அது வாட்டில வளர்ந்துச்சா? சொல்லுங்க. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் அவர் வளர்ந்தாரா? வளர்க்கப்பட்டாரா? அவர் கடவுளின் மகன் தானே, அவர் எதுக்கு வளர்க்கணும்? அவரா வளர்ந்துக்கிட மாட்டாரா? உடனே இவ்வளவு யோசிக்கிறீங்க? அவர் கடவுளின் மகன் தானே. இயேசு அவங்க அம்மாட்ட பால் குடிச்சாரா? பால் குடிக்கலையா? தெரியுமா தெரியாதா? இயேசுவோட அம்மா யாரு? மாதா அம்மாட்ட அவர் பால் குடிச்சாரா? பால் குடிக்கலையா? குடிச்சாலும் குடிச்சிருக்காரு. அட பாவிகளா! சரி, இயேசு சாப்பாடு சாப்பிட்டாரா? நல்ல வேளை அதையாவது ஒத்துக்கிட்டீங்களாப்பா. சாப்பாடு யாரு கொடுத்தா? யாரு? அவரு பிறந்ததுமே அள்ளி சாப்பிட்டாரா? பிறந்து அடுத்த நாளே சாப்பாடு அள்ளி சாப்பிட்டாரா? அப்புறம் பால் யாரு கொடுத்தா? மாடா கொடுத்துருக்கோம். அப்புறம் பெரிய ஐஏஎஸ் கொஸ்டின் மாதிரி யோசிக்கல. அவர் குழந்தையாக இருக்கிற போது அவரை வளர்த்தார் மரியா. அவரும் ஒண்ணுக்கு போயிருப்பாரு. அவரும் பால் குடிச்ச உடனே சிரிச்சிருக்காது, வாந்தி எடுப்பாரு. எல்லாமே ஒரு சின்ன குழந்தை எப்படி வளர்க்கணுமோ அப்படி யார் வளர்த்தா? பால் கொடுக்கும் போது பால், சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பாடு, குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டி. மாதா தானே குளிப்பாட்டினாங்க.
அப்ப இயேசு வளர்க்கப்பட்டார். இயேசு வளர்க்கப்பட்டார். யாரால் வளர்க்கப்பட்டார்? மரியாவாலும் யோசேப்பாலும் வளர்க்க. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, அது நமக்கு பதில் சொல்லுது. இயேசுவை வளர்த்தாங்களா, அவரா வளர்ந்தாரா? இன்னைக்கு பிள்ளைகள் அதுவா வளர்ந்தா நீங்க வளர்க்கீங்களா? மனசாட்சி பூர்வமா சொல்லணும், அதுவா வளர்ந்தா இல்ல நீங்களா வளர்க்கீங்களா? ஆமா, நம்ம வீட்டுல ஒரு குரோட்டன்ஸ் ரோஸ் செடி வச்சா அதுவா வளருமா, வளர்க்கணுமா? ஆனா காட்டுக்குள்ள அதுவாட்டுல வளரும். காட்டுக்குள்ள யாரும் பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சறது இல்ல, காட்டுக்குள்ள அதுவா வளரும், வீட்டுக்குள்ள வளரும். இப்ப வீடு வந்து காடாயிருச்சு, பிள்ளைகள் அதுவா வளரும். எங்க வளர்க்குறீங்க? நீங்க சொன்னா கேட்குமாங்க உங்க பிள்ளைய? இல்ல, அதனால சொல்றதே கிடையாது. இப்ப காலேஜ்ல இருக்கிறேன், போய் அப்பா அம்மா கூப்பிட்டு வாடானா ஜாலி ஆயிருது அவளுக்கு. கூப்பிட்டு வந்துடுற முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டு வாட பயப்படும். வேண்டாம் சார், வேண்டாம் சார், தயவு செய்து வேண்டாம் சார், நீ என்னனாலும் செய்யுங்க. இப்ப அப்படி இல்லை, அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன், வரும்போதே சொல்லி கூப்பிட்டு வரான். இவரே கொண்டு போடுவேன், பிரின்சிபால் என்ன சொன்னாலும் சரிதான், சரி சரின்னு பேசாம கேட்டு வரணும், சரியா? அப்பாவுக்கும் அதான், அம்மாவுக்கு கூட வச்சு சத்தப்படாது, கழுத்தை அறுத்து போடுவான். பிரின்சிபல் ஏதாவது சொல்லுவாரு, சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். பேசான் ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோ. இது அது வளருதா, வளர்க்கப்படுதா? அது வளருது, அது வாட்டில் வளருது, அது வாட்டில் வளருது. அதனாலதான் அவன் மகன் எங்க போயிருக்கான், யாரு கேட்டா? எப்ப வருவான், யாரு கேட்டா? எங்க போதும் தெரியாது, எப்ப வருதுன்னு தெரியாது, இல்லையா? அப்ப யோசேப்பை நாம் தியானிக்கிற போது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அது முதன்மையான கடமை. அந்த 51வது வசனத்தை வாசிங்க. 51. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவர்களுக்கு பணிந்து நடந்தார். யார் நடந்தா? கடவுளின் மகன், விண்ணையும் மண்ணையும் படித்த கடவுளுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து, மாசு மறுவில்லாத செம்மறி, உலகத்தில் பாவத்துக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் பணிந்து நடந்தார். யாருக்கு பணிந்து நடந்தார்? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்கள் அவரை வளர்த்தார்கள். ஏன்னா பெற்றோர்களுக்கு கடவுள் கொடுக்கிற முதல் கடமை பிள்ளைகளை வளர்க்கணும். அதுல அம்மாவுக்கு முதல் கடமையா, அப்பாவுக்கு முதல் கடமையா பிள்ளையை வளர்க்கறதுல? எப்படிங்க? அம்மாவுக்கா? அம்மாவுக்கா அப்பாவுக்கா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும், சரிதானா? நம்ம யோசேப்பு திருவிழாவை கொண்டாடும் போது யாருக்கு பொறுப்பு இருக்கு? அம்மாவுக்கா அப்பாவுக்கா? அம்மா தான் பிள்ளைய வளர்க்கணும்னா அப்பாவுக்கு என்ன வேலை? அதுக்கு என்ன வேலையோ யாருக்கு தெரியும்? யாரு பிள்ளைய வளர்க்கறதுல முதன்மையான பொறுப்பு யாருக்கு? ஏன்னா நம்ம கடவுள் முன்னாடி போய் நிற்கும் போது கேட்கிற முதல் கேள்வி உங்க பிள்ளைய பத்தி தான் கேட்பாரு. அது அம்மாவுக்கு அப்பாவுக்கான பிள்ளையை வளர்க்க வேண்டிய முதன்மையான பொறுப்பு அப்பாவுக்கு. நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், தந்தையரே, அப்பாவை பத்தி சொல்றாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டம், இந்த அழிஞ்சு கொண்டிருக்கிற சமுதாயம், குடும்பத்துல இருக்கிற கண்ணீர் எல்லாம் சரியாகணும்னா தந்தைமார், அப்பாமார் யோசேப்பை போல ஆண்டவர் உகந்தவர்களாய் வாழ்ந்தா போதும். ஒரு அப்பா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நிறைய அப்பா மாதிரி இல்ல. கடவுள் விண்ணக தந்தை, ஆண்டவர் இயேசு அவருடைய மகன். நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? இயேசுவுக்கு ஏன் ஒரு அப்பா வேணும்? ஏன்னா யோசேப்பால இயேசு பிறக்கல, ஆமாவா இல்லையா? ஏதாவது புதுசா சொல்றீங்களா? யோசேப்பால இயேசு பிறக்கல, அப்ப எதுக்கு ஒரு அப்பா? குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்பா வேணும், இங்க குழந்தை பெத்துக்கிறது தேவையில்லை. அப்ப ஏன் யோசேப்பு? இதில் தான் கடவுளுடைய திட்டம் புரியணும். ஏனென்றால் குழந்தை பெற்றுக் கொள்வது, குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பது, துணிமணி கொடுப்பது, சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட ஒரு மகனை வளர்க்க ஒரு அப்பா வேண்டும். இன்னும் சொல்ல போனா விண்ணக தந்தையினுடைய சாயல், விண்ணக தந்தை ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதை யார் வழியாக செய்கிறார்? அப்பா வழியாக செய்கிறார்.
அப்ப விண்ணக தந்தையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அப்பா. அதைத்தான் எபேசியர் 6:4 வாசிங்க. பவுல் சொல்லுகிறார், தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்க, தந்தையரே. நீங்க 6ஆம் அதிகாரம் உள்ள வாசித்தீங்கன்னா தாய்மாரேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? தந்தையரே. சரியா? நீங்க இத உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. சரியா? பைபிள்ல நீங்க வீட்டுல போய் நீ கும்மி அடிக்கலாம். சரியா? இல்லாட்டில வீடியோ எடுக்காங்க, வீட்டுல போட்டு காமிங்க. யாருக்கு? குடும்பத்தை வளர்க்கிற, பிள்ளைய வளர்க்கிற முதல் பொறுப்பு யாருக்கு? யாருக்கு? அம்மான்னு சொல்லிடக்கூடாது. யாருக்கு முத பொறுப்பு? அப்பாவுக்கு தான். அப்பாவுக்கு தான். தந்தையரே, வாசிமா, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையிலே கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து பாருங்கள். நான் சும்மா சொல்லல, பவுல் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி. திருப்பி வாசிமா, ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவா வாசி. கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். யோசேப்பு அதை செய்தார். அதனால கடவுள் முன்னாடி போய் நாம நீதி தீர்ப்புல நிற்கும் போது அப்பாவை பார்த்து கடவுள் கேட்கிற முதல் கேள்வி அதுதான். குளோரியா போலான்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பல் டாக்டர். பொய் வாயை திறந்தா பொய் வந்துகிட்டே இருக்கும் சரளமா. நம்ம பொய்யை எங்க வாங்குறோம்? யார் கடையில பொய் வாங்குறோம்? பொய் எங்க கிடைக்கும்? யோவான் 8:44 இயேசு சொல்வார், பொய்யின் தகப்பன், பொய்யில் மொத்த ஊர் யாரு? சாத்தான். அவன் கடையில பொய் மட்டும்தான் கிடைக்கும், உண்மை அவன்கிட்ட இருக்காது. 8:32 இயேசு சொல்வார், நீங்கள் உண்மை அறிந்திருக்க, நான் தான் உண்மை பாரு. ஆனா பொய் எங்க கிடைக்கும்? சாத்தானோட கடையில. அப்ப நீங்க பொய் பேசும்போது யார் கடையில வாங்கி பேசணும்? இந்த அம்மா பொய்யா பேச, எப்ப பார்த்தாலும் பொய்ய பேசிட்டு என்ன சொல்ல தெரியுமா? நான் பொய் பேசல, உண்மைதான் பேசுறேன். பொய் பேசினா என் மேல இடி விழட்டும். இது தேவையா? நீ வாட்டில பேசிட்டு போக வேண்டியதில்ல. பொய் பேசினா என் மேல. அந்த அம்மா பல் டாக்டரு, பல்கலைக்கழகத்துக்கு மீட்டிங் போகுது, மழை பெய்யுது, இடி விழுந்துருச்சு, மேல இடி விழுந்துருச்சு. அந்த அம்மாவும் மருமகன் 2 பேரும் போனா, அவனும் பல் டாக்டர் 2 பேரும் போனாங்க. இடி விழுந்து மருமகன் அங்கேயே காலி. ஏன்னா தலைவலியா இடி விழுந்து ஹார்ட்டை அடிச்சு நொறுக்கி செத்து போயிட்டான் அங்கேயே. இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. டாக்டர் செத்து போயிட்டா, தூக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஆனா செத்துட்டாளா சாகலையான்னு தெரியல. ஆனா செத்து போயிட்டான் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 காலும் கருகி போச்சு, கறிக்கட்டை ஆயிட்டு. கருத்தடைக்காக காப்பரடி உள்ள வச்சிருக்கா. அந்த காப்பரடியில இடி இடிச்சு எரிஞ்சு வயிறு கருப்பையெல்லாம் எரிஞ்சு போச்சு, மார்பகங்கள் எரிஞ்சு போச்சு, எல்லாம் எரிஞ்சு. அப்புறம் கூட உயிரோட இருக்க முடியும்? ஹார்ட் அட்டாக். டாக்டர் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த அம்மாவை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் கூட்டிட்டு போறார் அந்த அம்மாவை மோட்சத்துக்கு, நரகத்துக்கு, ஒவ்வொன்னா கூட்டு போறார். கூட்டு போய் அந்த அம்மா பாக்குது நரகம். நரகத்துக்குள்ள பொத்துன்னு விழுந்தோன்னு ஐயோடு கத்துற அந்த அம்மா. ஐயோ நரகமா, வேண்டாம், நரகம் வேண்டாம், நான் கிறிஸ்தவன், எனக்கு நரகம் வேண்டாம் நம்ம கத்து. ஆண்டவர் கேட்காரு, ஓ நீ கிறிஸ்தவனா? ஓகே 10 கட்டளையை சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன கேட்டாரு? என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தயவு செய்து படிச்சுக்கோங்க. நீ கீழே உள்ள விழும்போது கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ். என்னது? 10 கட்டளை. 10 கட்டளையை சொல்லு. உள்ள விழுந்துட்டான். மேல அவங்க அப்பா நிக்காரு. அவருக்கு, ஆண்டவரே என் மகளுக்கு இது வரக்கூடாது, என் மகன் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அங்கிருந்து கத்துறாரு. ஏன்னா அவர் அங்கதான் இருக்காரு. போகக்கூடாது, என் மகளை காப்பாத்துங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் மகன் நரகத்துக்குள்ள விழுந்துக்கு நீதான் காரணம், நீதான் காரணம். உன் வீட்டுக்கு ஒரு நாள் கடன்காரன் வந்தானா, வந்து கடன் கேட்க வந்தானா, அப்ப நீ மகாட்ட என்ன சொன்ன? அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. நீதானே பொய் சொல்ல சொல்லி கொடுத்த, உன் பிள்ளைக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுத்த நீதான். அன்னைக்கு ஆரம்பிச்ச பொய் தான்.
அவ வாழ்க்கை முழுவதும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானம் ஆயிட்டான். நீ தான் உன் பிள்ளைக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுத்த. கடவுள் கேட்ட முதல் கேள்வி, உன் பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாயா? யார்கிட்ட கேட்கிறாரு? யார்கிட்ட? அப்பாட்ட. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பாட்ட கடவுள் கேட்பார், அம்மாட்ட கேட்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா யார்கிட்ட கேட்கிறாரு? உன் பிள்ளைக்கு ஜெபிக்க நீ கற்று கொடுத்தாயா? ஏன்னா யோசேப்பு வீட்டுல 3 நேரம் ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. யூத சமுதாயத்துல வீட்டுல 3 நேரம் ஜெபிக்கணும். காலையில, மத்தியானம், மாலை. இந்த 3 நேரமும் வீட்டுல ஜெபிக்கணும். வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் தேவாலயத்துக்கு போனோம். இந்த ஜபத்தை நம்ம வீடு சந்திக்கு வரும் ஃபாதர் வருவார். வீடு சந்திக்கு வரும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. உடனே ஃபாதர் என்ன சொல்வாரு? எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அண்ணாச்சி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வார். அண்ணாச்சி ஜெபம் பண்ணுவாரா? அது நீங்களே ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், விட்டு கொடுத்துருவார். நீங்களே பண்ணுங்க. இல்ல அண்ணாச்சி நீங்க தான் ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டம்மா நல்லா ஜெபம் பண்ணுவா, அதெல்லாம் தெரியும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, 50 வயசாகி 60 வயசாகி என்ன செய்ய தெரியல? என்ன செய்ய தெரியல? உனக்கே ஜெபம் பண்ண தெரியல, உன் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்ப? அப்ப உனக்கு எங்க இடம் எங்க காத்திருக்கு? உனக்கு நரகம். நரகம். யோசிக்க வேண்டாம், அதை பத்தி சந்தேகமே கிடையாது. தேசிய நெடுஞ்சாலை நேர டோல்கேட்லாம் கிடையாது, டோல்கேட்லாம் கிடையாது. உனக்கும் ஜெபிக்க தெரியாம உன் பிள்ளைக்கு ஜெபிக்க நீ கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் யோசேப்பு அந்த திருக்குடும்பத்தில் அவர்தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்தான் கூட்டிட்டு போனார். மரியாவையும் இயேசுவையும் கூட்டிட்டு போனார். நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கு பாருங்க. கல்யாணத்துக்கு போனோம்னா அப்பா நிற்பார் முத ஆளா. சீக்கிரம் கிளம்பு, கல்யாணத்துக்கு கிளம்பு. 2 கல்யாணம் இன்னைக்கு, இதை முடிச்சு அங்க போனோம், அங்க தாலி கட்டு, அங்க தாலி கட்டு, கிளம்புவார். வெளியூருக்கு போகணும்னா அவர் தான் நிற்பாரு. பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு வா. சினிமாவுக்கு போகணும்னா அப்பா தான் முதல்ல நிற்பார். சீக்கிரம் வாங்க, மேக்கப் போட்டதெல்லாம் போதும் வா, அதுக்குள்ள பஸ் போயிடும். ஆனா கோயிலுக்கு போகும்போது அப்பா காணாம போயிடுவாரு. கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுது அப்பா, சினிமாவுக்கு கூப்பிடுது அப்பா, கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாரா? இல்ல வீட்டுல ஜெபம் பண்ணலாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லு. எந்த குடும்பத்துல அப்பா அப்படி இருக்காரோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இயேசுவுக்கே புகழ். எந்த குடும்பத்துல அப்பா அப்படி இருக்கிறாரோ அந்த குடும்பத்தை எத்தனை அரக்கம் வந்தாலும், அழகை வந்தாலும் அழிக்க முடியாது. ஏன்னா கனடால ஒரு ஆய்வு வச்சுக்கிறாங்க. கனடா நாட்டுல ஒரு ஆய்வு. அம்மா பக்தியா இருந்தா பிள்ளைகள் குடும்பம் எப்படி இருக்கும், அப்பா பக்தியா இருந்தா எப்படி இருக்கும்? கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆய்வு. அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அம்மா எப்பவும் பைபிள் வாசிக்கிறா, அம்மா எப்பவும் கோயிலுக்கு போறா, அம்மா எப்பவும் நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கா, அந்த குடும்பத்துல பிள்ளைகள் 30% தான். பிள்ளைகள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக 30% தான். ஆனால் அப்பா ஒரு குடும்பத்துல அவர் நம்பிக்கையாளராய், விசுவாசமாய் பைபிள் வாசிக்கிறார், ஜெபிக்கிறார், அந்த குடும்பத்தை வழி நடத்துறார்னா அந்த குடும்பத்துல பிள்ளைகள் 85% கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்பார்கள். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு யோசேப்பை போல தந்தைமார்கள் தேவை. இன்றைக்கு கட்டாயம் தேவை. ஆண்டவர் கேட்கிறார். எபேசியர் 6:4 சொன்னதுதான் கடவுள் கேட்க. உன் பிள்ளைக்கு அறிவு புகட்டி, உன் பிள்ளைக்கு கடவுளுடைய வார்த்தையை கொடுத்து, உன் பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து நீ. ஏன்னா ஞானஸ்தானத்துல ஒரு வாக்குறுதி கேட்காங்கல்ல உங்கள்கிட்ட. ஞானஸ்தானத்துல 3வது வாக்குறுதி, அப்பா அம்மா பிள்ளையை கூப்பிட்டு வந்திருப்பீங்களா இல்லையா? அந்த வாக்குறுதியை சொல்லியிருக்கா. இன்னைக்கு பாப்பா யாரு பரிசு வாங்குறாரு. ஞானஸ்தானத்துல 3 கேள்வி. உங்க பிள்ளையை கூட்டி கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா, ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. அதுல 3வது கேள்வி என்ன கேள்வி? நீங்க தாங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. அடா பாவிகளா, வாக்குறுதி கொடுத்து அரசியல்வாதியோட மோசமா இருப்பீங்க போலையே. அரசியல்வாதி தான் சொன்னதை மறந்துடுவா, நீங்க அதை விட மோசமா இருக்கீங்களா? என்னத்தையா தண்ணியை ஊத்துனா போதும் கொண்டு போறோம்னு போயிருவீங்களா? கடவுளுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. 3வது வாக்குறுதி, கடவுளுக்கும் திருச்சபையின் சட்டத்துக்கு ஏற்றபடி உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்களா? ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் உங்க பிள்ளைகளை வளர்ப்பீங்க. என்ன பதில் சொன்னீங்க?
சொன்னீங்களா சொல்லலையா? அதான் ஐயா. வளர்ப்பீங்களா கேட்டா வளர்ப்போம், நம்புறீங்களா கேட்டா நம்புவோம். அதை எடுத்து காட்டு போறாங்க. அதனாலதான் தெரியல. நீங்க கொடுத்த வாக்குறுதியைத்தான் கடவுள் உங்ககிட்ட கேட்க போறாரு. நீங்க கொடுத்த வாக்குறுதியைத்தான் கேட்க போறாரு. நீ வாக்குறுதி கொடுத்தியா என் பிள்ளை எப்படி வளர்ப்போம்னு, நீ வளர்த்தியா? அப்ப இயேசு வளர்ந்தவர் அல்ல, வளர்க்கப்பட்டவர். எப்போ ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து ஒரு குழந்தையாக வந்தாரோ அவரை வளர்த்தார். அப்ப யார் வளர்த்தா? நீங்க அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துலதான், 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசுவை அவங்க தேடுறாங்க. இயேசுவை தேடுறாங்க. நம்ம ஜெபமாலையில கூட ஒரு மணி சொல்லுவோம், காணாமல் போற இயேசுவை. இன்னைக்கு வாலியும் ரொம்ப கம்மியாவே இருக்கு. காணாமல் போன அவர் காணாமலா போனாரு. அட பாருங்களா, காணாமலா போனா எங்க இருந்தாரு அவரு? ஆலயத்துல என்ன பண்ணாரு அவரு? அங்க இருக்கிற மறைநூல் அறிஞர்கள், பைபிள் தெரிஞ்சவங்க, குருக்கள் எல்லாரோட உட்கார்ந்து கேள்விகள் கேட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வயசு எத்தனை வயசு? 12 வயசு. ஒரு 12 வயசுல ஒரு பையன் போய் கோயில்ல உட்கார்ந்து ஞானத்தோட பேசுறான், கேட்கிறான்னா என்ன காரணம்? அப்பா அம்மா அப்படி வளர்த்துக்கிறாங்க. உங்க பிள்ளை VBSக்கு வருதா? VBS ஆரம்பிச்சா இனிமேதான் ஆரம்பிக்கிறீங்களா? இன்னும் VBS இனிமேதான் வரப்போகுது. ஏன்னா திருவிழா இருக்கிறவங்க தள்ளி வச்சிருக்காங்க. VBS ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி கேட்டகிசம் இருக்குதா? மறைக்கல்வி உங்க பிள்ளைகள் போகுதா? நான் சொல்றேன் ஃபாதர், போக மாட்டேங்க. அது போகாது. ஆனா மேல போய் யார் கணக்கு கொடுக்கணும்? 12 வயசுல கோயில்ல போய் எங்க அப்பா அம்மா கூட வேண்டாம், நான் கோயில்ல ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து நான் பேசுவேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்பேன், சந்தேகம் கேட்பேன்னு சொல்லி ஒரு குழந்தை இருக்குன்னா அப்படி வளர்த்திருக்காங்க பிள்ளைய. அப்படி வளர்த்திருக்காங்க பிள்ளைய. வளர்ப்பு தானே காரணம். இப்ப மாதா என்ன சொல்றாங்க? அந்த குழந்தைய காணும் சொன்ன உடனே இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, மகனே, 49வது வசனம். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் இயேசுவை நோக்கி, மகனே, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும். யாரு? முதல்ல யார சொல்றாங்க? உன் தந்தையும் நானும். தந்தையும் நானும். அப்ப வீட்டுல முதல் இடம் யாருக்கு? யாருக்கு? ஏன்னா முதல் விஷயம் அப்பா வந்து பிள்ளைய வளர்க்குற அப்படின்னீங்க. இப்ப முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? அதான் ஐயா, முதலிடம் யாருக்கு? அப்பாவுக்கு. தந்தையும். மாதா சொல்றாங்க தந்தையும். திருப்பி வாசிங்க. மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே. தந்தையும் நானும் தேடுறாங்க பாருங்க, தேடுறாங்க. ஒரு அப்பா அம்மா, நண்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் வளர்ந்த பிறந்த குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு தாயின் தகப்பன் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் யோசேப்பு ரொம்ப முக்கியம். இவர் குடும்பத்துக்கு தேவையே இல்லாத ஆளு, ஆனா கடவுள் கொடுத்தார். ஏன்னா கணவன் இல்லாத குடும்பங்கள் இல்லையா? ஒரு மனைவி பிள்ளையை வளர்க்க முடியாதா? எதுக்கு ஒரு அப்பா வேணும்? ஏனென்றால் ஒரு குழந்தையை ஒரு அப்பா வளர்க்கணும். ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தைய அப்பாவை பார்க்கணும். இவரை போல நான் இருக்கணும், ஒரு முன்மாதிரிகை. அந்த அப்பாவுக்குள்ள வீரம். ஏன்னா இயேசுவோட முகத்தை பார்த்தா அவங்க அம்மா சாயல் இருக்கா, அப்பா சாயல் இருக்கா? இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பிள்ளை பிறந்தா நீங்க தானே சொல்லுவீங்க, முடிய பார்த்தா அவன் அம்மா மாதிரி இருக்கு, மூக்க பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு, சொல்லுவோமா இல்லையா? அவன் சேட்டையை பார்த்தா. இப்ப இயேசுவோட முகத்தை பார்த்தா அம்மா மாதிரியா, அப்பா மாதிரியா? ஒரு முடிவு பண்ணி பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க இதை பார்த்து பார்த்து சொல்றதுல கெட்டிக்கார ஆளு. அவங்க அம்மா மாதிரி இல்ல, அப்பா மாதிரி இல்லையா? அப்படி கேட்பீங்களா இல்லையா? 2 பேர் மாதிரி இல்லையா? ஏதோ சிக்கல் இருக்கா? சொல்லுவோம் இல்லையா? இயேசு யார மாதிரி இருக்கார்? முகத்தை பார்த்தா யார் மாதிரி இருக்கார்? நீங்க மாதாவோட முகத்தையும் பார்த்துக்கோங்க, இயேசுவோட முகத்தையும் பாருங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. யார் மாதிரி இருக்கார்? அம்மா மாதிரி தான் இருப்பார். அவருடைய முகம் அம்மா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருடைய ஆளுமை, அவருடைய செயல்கள், அவருக்கு இருந்த ஞானம், அவருக்கு இருந்த இறை பற்று எல்லாம் யாரை போல? அப்பா போல.
யோசேப்பை போல எப்படி கடினமாக உழைக்கணும், ராத்திரி பகல் அலைவார், இரவு பகல் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. கடின உழைப்பு. யோசேப்பிலிருந்து படித்தார். நீதிமானாக வாழணும், யோசேப்பிலிருந்து படித்தார். 3 வேளை குடும்பத்தில் ஜெபிக்கணும், யோசேப்பிலிருந்து படித்தார் இயேசு. எனவேதான் முக்கியமானது, இன்றைக்கு தேவை அதிகமானது, இன்னைக்கு கஷ்டமானது அதுதான். குழந்தைகளை வளர்ப்பது மிக முக்கியமானது. சபைகள்ல அம்மாமார் கோயிலுக்கு வராங்க, அப்பாமார் வரல. சபைகள்ல அம்மாமார் வராங்க, குழந்தைகளை காணும். எதிர்கால திருச்சபை என்ன ஆகும்? மிக முக்கியமான கேள்வி. அதனாலதான் கடவுள் உங்க பிள்ளைய நீ நீட் எக்ஸாம் படிக்க வச்சியா, அவனை இன்ஜினியரா படிக்க வச்சியா, அவன் கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்தியா? கேட்கவே மாட்டார். இது அவுட் ஆஃப் சிலபஸ். இந்த கேள்வியே வராது, இந்த கேள்வியே வராது. என்ன சொன்னாரு? ஒரு காக்கா குஞ்சு பொரிக்குது, ஒரு நாய் குட்டி போடுது. கடவுள் சாப்பாடு கொடுக்காமலா இருக்காரு? உன் பிள்ளைக்கு கொடுக்காமலா இருப்பாரு? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? உங்க வீட்டுல யாராவது பட்னி கிடந்து செத்துருக்காங்களா? யார் வீட்லயாவது? எங்க தாத்தாவுக்கு தாத்தா பட்னி கிடந்தே செத்துட்டாரு. யாராவது சொல்றீங்களா? உங்க வீட்டுல யாருமே ட்ரெஸ்ஸே இல்லாம செத்து போயிருக்காங்களா? அதனாலதான் இயேசு சொன்னார், எதை உண்பது எதை உடுப்பது என்பது கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் யாரோட வேலை? ஆண்டவரோட வேலை. அவருடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. ஆனா நீ என்ன கொடுக்கணுமோ அதை நீ கொடுக்கணும். நீ உன் வேலை என்ன, உன் கடமை என்ன, அதுல முக்கியமானது. ஏன்னா புனித ரீட்டாமாவோட வரலாறு தெரியுமா? புனித ரீட்டாமா, ஏன்னா பிள்ளைகள் மீட்கப்படாம பெற்றோர்களுக்கு மீட்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகள் மீட்படையாம அப்பா அம்மாவுக்கு மீட்பு கிடையாது. புனித ரீட்டாமா ஒரு வக்கீல கல்யாணம் முடிச்சாங்க. அந்த ஆளு குடிகாரரு. அவங்க பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனை. இந்த பங்காளி சண்டையில ஒருத்தரை மாறி மாறி வெட்டுறாங்க, கொலை. இந்த ஆள் அதே மாதிரி அருவாளை எடுத்துக்கிட்டு எப்பவும் அலைகிறார், குடி. இந்த அம்மா ஞானமுள்ள, இறை பற்றுள்ள, நம்பிக்கை உள்ள ஒரு பெண்மணி, ஒரு நல்ல குடும்ப பெண்மணி. இந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஏன் கணவன் கொலைகாரனா ஆயிடக்கூடாது, ஏன் கணவனை கடவுள் மீட்கணும். ஏன்னா கணவன் மீட்கப்பட்டா தானே மனைவிக்கு மீட்பு. மனைவி மட்டும் தனியா மோட்சத்துக்கு போக முடியாது. அப்ப ஏன் கணவன் மீட்கப்படணும்? இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, உபவாசம் ராத்திரி பகலும் ஜெபிக்கிறாங்க. என் கணவன் மனம் திரும்பணும், மனமாறணும் ஜெபிக்கிறாங்க. கணவன் மனம் மாறிட்டாரு, குடியை விட்டுட்டாரு, பங்காளிகள்கிட்ட போய் சமாதானம் ஆயிட்டாரு. நமக்குள்ள சண்டை வேண்டாம்ப்பா, 1 ஏக்கர் எடுத்துக்கிட்டியா, இதை எடுத்துக்கோப்போ, நான் இன்னும் வம்புக்கு வரல, சமாதானம் ஆயிட்டாரு. இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். ஏன்னா கணவன் கொலைகாரனா மாற மாட்டான், இனி குடிக்க மாட்டான், கடவுளுடைய பிள்ளையா இருப்பான், சந்தோஷம். ஆனா என்ன, அந்த பங்காளிகள் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பழி தீர்த்துட்டாங்க, கொன்னுட்டாங்க அவரை. ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்? என் கணவர் இறக்குற போது நீதிமானா இறந்திருக்கிறார், அவர் பாவியா இறக்கல. 2 பையங்க, அந்த 2 பையங்களும் அப்பாவுக்கு தப்பா அப்படியே பிறந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சித்தப்பா என்ன சொல்றாரு, டே உங்க அப்பாவை கொண்டானுங்களே இந்த இருக்காங்க பாரு, இந்த 4 குடும்பம், அவங்கள விட்டுறக்கூடாது, அந்த குடும்பத்துல ஒருத்தர் இருந்துடக்கூடாடா, அவ்வளவு வரையும் காலி பண்ணணும், கொம்பு செய்ய விடுறாரு. யாரோ அவங்க சித்தப்பா. இந்த அம்மா சொல்றாங்க, டே தம்பி கொலை செய்யக்கூடாதுடா, பழிபாவத்துக்கு போகக்கூடாதுடா, நீ ஆண்டவருடைய பிள்ளை சொல்லி பார்க்காங்க. அவன் கேட்க மாட்டாங்க. அவங்க சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, இவங்க அம்மா கூட இருந்தா இவன் வீணா போயிடுவான்னு அவங்க ஊருக்கு கூட்டு போய் அங்க வச்சு கொம்பு செய்கிறார். என்னன்னா எதிரி ஒருத்தன் கூட இருக்க, எல்லாத்தையும் கொல்லணும். இந்த அம்மாவுக்கு திரும்ப ஒரு பாரம். ஒருபாடுபட்டு கணவனை மீட்டாச்சு, இப்ப 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளையும் காப்பாற்றணுமே. ஏன்னா பிள்ளைகள் பாவத்தில் வாழ்ந்து சாகக்கூடாது. ஒரு பிள்ளை பாவம் செஞ்சா அதுக்கு அப்பா அம்மா பொறுப்புல. அப்ப ஜெபிக்கிறார் இந்த அம்மா, ஆண்டவரே என் பிள்ளைய கொம்பு சீவி விடுறாங்க, என் வீட்டுக்கார மாதிரி அவனும் அருவாளோட தெரியுறான், என் பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளை பாவியா கொலைகாரனா சாகக்கூடாது, என் பிள்ளை எனக்கு தேவையில்லை, அவன் கொலை செஞ்சு பாவப்பட்டு சாவுறதை விட என் பிள்ளை நீதிமானா எடுத்துக்கோங்க. இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. அவங்க சித்தப்பா வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க ஊர்ல காலரா நோய் வருது. காலரா நோயில 2 பிள்ளையும் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மா கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. என் பிள்ளை உயிரோட வாழ்ந்து கொலைகாரனா சாகிறத விட அவன் கடவுளுக்கு உள்ள பிள்ளையா போனானே,
அந்த தாயோட ஜெபம் கணவனையும் மீட்டு அந்த பிள்ளைகளையும் மீட்டது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கு யோசேப்பு நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் முன்னோடி மட்டுமல்ல, ஒவ்வொரு அப்பா அம்மாருக்காக ஜெபிப்போம். அப்பாமார்கள் யோசேப்பை போல உண்மை உள்ளவர்களாக, இறை பற்று உள்ளவர்களாக, குடும்பத்தை வழிநடத்துகிறவர்களாக, கடவுளுடைய நம்பிக்கையிலும் ஜெபத்திலும் ஞானத்திலும் வழி நடத்தினா அந்த குடும்பம் சூப்பர் குடும்பமா மாறிடும். அதற்காக நம்முடைய ஒவ்வொரு தகப்பன்மார்களை, வானக தந்தையினுடைய சாயல் அவங்க, வானக தந்தை எல்லா அதிகாரத்தையும் ஞானத்தையும் ஒரு அப்பாவுக்கு கொடுக்கிறார். அதை யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்லையும் ஒரு யோசேப்பு வேண்டும். ஏன்னா ஒரு வீட்டுல மரியா இருக்கிறாங்க, ஆனா யாரு இல்ல? யோசேப்பு இல்ல. ஒரு வீட்டுல யோசேப்பு இருக்கிறாரு, ஆனா யாரு இல்ல? மரியா இல்ல. யோசேப்பும் மரியாவும் ஒரு வீட்டுல இருந்தா அங்கே ஒரு இயேசு இருப்பார். அங்கே ஒரு இயேசு இருப்பார். நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா ஆரம்பம். ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். கண்களை மூடி இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. கண்களை மூடி இந்த நாளிலே யோசேப்பினுடைய திருவிழா அருள் நம் குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பல்வேறு காரியங்கள் இருக்கலாம். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு நோய் சுகமாகணும், பல்வேறு காரியங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு சொல்லுங்க, பிள்ளைகள் ஜெபிங்க, யோசேப்பை போல ஒரு அப்பா எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, யோசேப்பை போல ஒரு அப்பாவை எனக்கு கொடுங்க, யோசேப்பை போல ஒரு கணவனை எனக்கு கொடுங்க. எங்க குடும்பத்துல, இந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவர் வாழ்ந்த திருக்குடும்பத்தை போல வாழும்படியா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஞானமுள்ள பெற்றோர்களை, ஞானமுள்ள தகப்பனை, யோசேப்பு அந்த திருக்குடும்பத்தை முன்னின்று வழி நடத்தினாரே, நீதிமானாக வாழ்ந்தாரே, அதே போல எங்கள் கணவன்மார்களை, எங்கள் தகப்பன்மார்களை இந்த நாளில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த தூய ஆவியால் அவர் அபிஷேகிக்க ஆண்டவர் உமக்கு உகந்தவர்களாய் வாழும்படியாக. இன்னும் குடிக்கு அடிமையாய் கிடக்கிறவர்கள், கோயிலுக்கே வராத அப்பாமார், ஆண்டவரையே தேடாமல் வாழ்ந்து கொண்டு கால்நடைகளைப் போல, மிருகங்களைப் போல ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த அவர்களை ஆண்டவரே, அவர்கள் மனம் மாறும்படியாக நீர் காத்து கொண்டிருக்கிறீர், நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். இந்த நாளில் அப்படி ஆண்டவரை அறியாமல் தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த குடும்பத்தை வழிநடத்தாமல், அந்த குடும்பம் தவறான பாதைக்கும் கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் போகிற காரணமாயிருக்கிற எல்லா தகப்பன்மார்களும் கணவன்மார்களில் ஆசீர்வதிக்கிறார். இந்த தூய ஆவியின் வல்லமை அவர்களை தொடுவதாக எங்கள் பாதுகாவலர் யோசேப்பு வழியாக மன்றாடுகிறார். எங்கள் ஜெபத்தை கேளும் எங்கள் நல்ல பிதாவே.